பருவமாக்கும் ஆண்டவரே, உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆராதனையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். நம்ம யார் உட்காருவோம். எல்லாரும் உங்களுடைய வேத புத்தகத்தை கருத்தாய் கைகளில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவாதி தேவனை தொழுது கொள்ளும்படி வந்திருக்கிறோம். ஏதோ ஒரு சொற்பொழிவை கேட்க நம்ம இங்கே வரலை, தேவாதி தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே அந்த ஒரு உணர்வோடு எல்லாரும் நீங்கள் நடந்து கொள்வீங்க என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். இது திருவிருந்து ஆராதனை. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளை, இது மிக முக்கியமான ஒரு நேரம். பரிசுத்த வேதாமத்தை அவங்கவுங்க திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். எந்த விதத்திலும் சத்துரு தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு பலனடையாதபடி, உங்களை திசை திருப்பாதபடி பார்த்து கொள்ளுங்கள். அடிக்கடி எழுந்து போவதும் எழுந்து வருவதும் தவிர்க்கப்பட வேண்டியது. தொலைபேசிகளை தயவு செய்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க, இல்லைன்னா கொண்டு வராதீர்கள் சபைக்கு. இதெல்லாம் நம்ம ரொம்ப இன்ட்ரன்ஸு சபையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு இடையூறாய் மாற்றி நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர செய்யாமல் பண்ணிவிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் ஜீவ அப்பம், இன்னைக்கு ஜீவ அப்பத்தை புசிக்கும்படி வந்திருக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம் என்று சொல்லுகிறார். ஜீவ அப்பத்தை நம்ம புசிக்க வந்திருக்கிறோம். புசிக்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, அதை புசிக்கிறவன் பிழைப்பான். அந்த ஜீவ அப்பத்தை புசிக்கிறவன் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். அப்ப புசியாதவன் என்ன பண்ணுவான்? பிழைக்க மாட்டான். இந்த ரெண்டு புரிந்து கொள்ளுங்கள். நானே மெய்யான ஜீவ அப்பம், என்னை புசிக்கிறவன் பிழைப்பான், என்னை புசியாதவனோ பிழைக்க மாட்டான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக மாட்டான், அவன் நித்திய வாழ்வை பெற மாட்டான். விசுவாசியாதவன் பெற மாட்டான், விசுவாசிக்கின்றவனோ நித்திய வாழ்வை பெறுவான். அவன் ஒரு நாளும் கெட்டு போக மாட்டான். நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நம்ம ஒரு நாளும் கெட்டு போகக்கூடாது, என்றென்றும் நீடித்த நாட்களாய் வாழ வேண்டும். ஒரு நாளும் நம்ம கெட்டு போயிடக்கூடாது. நம்ம இன்னைக்கு நிறைய திருச்சபைகள் பாழாய் போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா அங்கே என்ன இல்லைன்னா அவங்களுக்கு ஜீவாப்பம் கொடுக்கறது இல்லை. இங்கேயும் நம்ம ஜீவாப்பம் என்ன பண்ணுறது இல்லை, கொடுக்குறோம். கொடுத்தாலும் அதை நம்ம என்ன பண்ணுறது இல்லை, புசிக்கிறது இல்லை. இதை புசிக்கிறவன் பிழைப்பான். இதை புசிக்கலைன்னா நீங்கள் பிழைக்க முடியாது. இந்த உலகத்தில் என்ன ஆவீங்கன்னா, நீங்கள் கெட்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கை நாசமாக போய் அழிந்து என்ன ஆகிடும்னா நரகத்துக்கு போகக்கூடியவர்களாய் மாறிவிடுவீர்கள். எதுக்கு ஆலய கூடுகைன்னா, ஜீவாப்பத்தை புசிக்க வந்திருக்கிறேன். இந்த ஜீவாப்பத்தை நான் என்ன பண்ணணும்? புசிக்க வேண்டும். இந்த ஜீவ அப்பம் எனக்கு என்ன தரும்? ஜீவன் தரும். இது என்னை பிழைக்க பண்ணும், இது என்னை வாழ வைக்கும். இதை புசியாதவங்களும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, இதை புசிக்கிற நம்மளும் வாழ்கிறோம். அப்படின்னா இந்த வசனம் சொல்ற வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை அல்ல, வித்தியாசமான வாழ்க்கை. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் வித்தியாசமா வாழ்வான். செத்த வாழ்க்கை வாழ மாட்டான். ரெண்டு வாழ்க்கை இருக்குது. செத்து போன வாழ்க்கை. நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். உன் கிரியைகள் எனக்கு முன்பாக நிறைவாய் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சுக்கு வராங்க, ஆலயத்தில் தொழுது கொள்றாங்க, ஏதோ கடமைக்காக வராங்க. நீங்களாம் எதுக்காக வந்திருக்கிறீங்கன்னு உங்களை நீங்களே கேட்டுங்க. நான் ஏன் ஆலயத்துக்கு வரேன்? எதுக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம்? என்ன கம்முன்னு இருக்கிறீங்க? உங்களுக்கே தெரியல விடை. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறேன்? விடையே தெரியல நமக்கு. எதுக்கு வந்திருக்கிறோம்? 3 பாட்டு பாடுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பாங்க, தொழுது கொள்வாங்க, அதுக்கப்புறம் காணிக்கை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பாஸ்டர் ஏதோ பேசுவார். அதை கேட்ட பிறகு நாங்கள் ஜாலியாக என்ன பண்ணுவோம்? எல்லாரும் அவங்கவுங்க வேலையை போய் செய்வோம். இப்படி தான் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் ஆராதனை நினைக்கிறோம். அதனால தான் நிறைய பேர் தேராத கேஸாக போயிடுது. ஏன் தேரலைன்னா, இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்னா ராஜாவினுடைய விருந்துக்கு வந்திருக்கிறோம். ராஜா ஒரு பெரிய விருந்து ஆயத்தப்பட்டு இருக்கிறார். இது விருந்து. இங்க சாப்பிட வந்திருக்கிறோம், இங்க புசிக்க வந்திருக்கிறோம். நீ சாப்பிட்டா தேர்வ, சாப்பிடலன்னா தேர மாட்ட.
இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு நாளுமே கெட்டு போக மாட்டான். இது அவனை ஜீவனுள்ளதாய் மாற்றும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய ஆலோசனை கொடுக்குறாங்க, போதனைகளை கொடுக்குறாங்க, நிறைய மனித கருத்துக்களை வேலை சொல்றாங்க. ஆலயமே அப்படி ஆகி போச்சு. ஜனங்களும் ஜீவாப்பத்தை புசிக்க வரல, போதிக்கிறவர்களும் ஜீவாப்பத்தை கொடுக்கறதில்லை. சில நேரங்களில் ஜீவாப்பத்தை கொடுத்தாலும் அதை நிறைய பேர் புசிக்கிறது இல்லை. நீங்க ஒரு பெரிய விருந்துக்கு போறீங்க, கற்பனை பண்ணீங்க, அங்க எல்லா விதமான உணவுகளும் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. நம்ம போய் என்ன பண்ணணும், அதை உங்களுக்கு பிரியமான உணவை எடுத்து நீங்க உட்கொள்ளணும், புசிக்கணும். புசித்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? புத்துணர்வு கிடைக்கும், பலன் கிடைக்கும், நீங்கள் திருப்தி அடைவீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, புசித்தால் நீங்கள் ஃப்ரெஷ் ஆயிடுவீங்க, புத்துணர்வு பெறுவீர்கள், பலன் அடைவீர்கள், திருப்தி அடைவீர்கள். புசிக்கலன்னா என்ன ஆயிடும்? போறீங்க, எல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க, நீங்க வேடிக்கை பார்க்குறீங்க, நீங்க என்ன பண்றீங்க? அங்க வரவங்கள பார்க்க போய்க்கிறீங்க, சாப்பிட போல. சில பேர் பேசிக்கினே இருப்பாங்களே ஒழிய சாப்பிட்றத கோட்டை விட்டுருவாங்க. அப்புறம் கேட்டால் சொல்லுவாங்க, அது தீர்ந்து போயிடுச்சுங்கன்னுவாங்க. பேசுறதுலேயே இருப்பாங்க. சிலர் என்டர்டைன்மெண்ட்லேயே இருப்பாங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னுவாங்க. சாப்பாடு தீந்துடும். சில நேரங்களில் உரிய நேரத்தில் அதை உட்கொள்ளாதனால உங்களுக்கு அது நல்லதாக அமையாது, உங்கள் உடம்புக்கு அது ஒரு சக்தியை கொண்டு வராது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் விருந்துக்கு வருகிறோம். இங்கே விருந்து சாலைக்கு அவர் என்னை கொண்டு வருகிறார். உன்னத பாட்டில் வாசிக்கிறோம், விருந்து சாலைக்கு என்னை கொண்டு வருகிறார், அவர் என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. இதை என்ன அழகா பாடுறாங்க, விருந்து சாலைக்குள்ளே என்னை அழைத்து செல்கிறார், என் மேல் பறந்த கொடி நேசமே. இங்க வந்திருக்கிறோன்னு சொன்னா அவர் என் மேல வைத்த அன்பு, அவர் என் மேல் வைத்த அந்த பாசம், நான் அவரை நேசிக்கிறபடி நான் இங்க வந்திருக்கிறேன். இங்க ஏன் வேலையை நான் பார்க்க வரல, நான் இங்கே வந்து இந்த விருந்து சாலையில அவர் எனக்கு கொடுக்கிற ஜீவ அப்பத்தை நான் என்ன பண்ண போறேன்? புசிக்க போகிறேன். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு காலம் மரிக்க மாட்டான். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் ஒரு காலம் அவன் திருப்தி இல்லாம போக மாட்டான். அல்லேலூயா. வெறும் போதனைகள் அல்லங்க, ஜீவாப்பம். ஜீவாப்பம் இதை நான் வாங்கி என்ன பண்ணணும்? புசிக்க வேண்டும். இறைமையா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அவருடைய வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே, லேட் பண்ணல பாருங்க, அந்த வார்த்தை கிடைத்த உடனே அதை எனக்குள் வாங்கி புசித்தேன். தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது இது எனக்கு இல்லைன்னு தவிர்க்காத, இது எனக்கு, இந்த வார்த்தை எனக்குள்ளே அங்கே உட்கொள்ளப்பட வேண்டும். இந்த வசனம் என்னுடைய செவிகளின் மூலமாக என்னுடைய ஆத்துமாவுக்கு என்ன பண்ணணும்? ஒரு போஷாக்காய் போஷிக்கப்பட வேண்டும். அவருடைய வார்த்தையினால் நான் போஷிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளை உணர்த்தும் பொழுது நம்மளை திருத்திக்கணும், ஜீரணம் பண்ணாத. இது அறிவுரை சொல்ற இடம் இல்லை, இது யாரோ ஒருவருடைய கருத்தை திணிக்கின்ற ஒரு இடம் அல்ல, மாறாக கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு போஷிக்கின்ற ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது. அதனாலதான் இதுக்கு மரியாதை செலுத்தணும். இந்த வேதம் புத்தகத்தை நம்முடைய கைகளிலே பயபக்தியோடு கொண்டு வந்து இன்னைக்கு சொல்லும், கர்த்தாவே உம்முடைய தாசனாகி நான் கேட்கிறேன், நான் பிழைத்துக் கொள்ளணும். எனக்கு அறிவுரை வேணாம், எனக்கு ஆலோசனை வேணாம், எனக்கு போதனை வேணாம், நான் புசிக்கும்படியாய் ஜீவ அப்பத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? ஒரு அது உபதேசத்துக்குரியது, அதுக்கு கடிந்து கொள்ளுதலுக்குரியது, எல்லாம் இருக்குது. ஆனால் இதை நீங்கள் மனப்பூர்வமாய் அங்கீகரிப்பீர்களானால் அது உங்களுக்குள்ளே ஒரு புது வகையான ஜீவனை கொண்டு வரக்கூடிய வல்லமை உள்ளதாக இது மாறுகிறது. இந்த வார்த்தையை அல்ல தட்டக்கூடாது. சில பேருக்கு ஆசீர்வாதமாக பேசினா அப்படியே அங்கீகரிப்பாங்க. ஒரு குழந்தைக்கு ஜங்க் ஃபுட்டாக கொடுத்தா என்ன ஆகும் பாருங்க. ஜங்க் ஃபுட்டாக கொடுத்தா அந்த குழந்தை சீக்கிரம் நோய்வாய்ப்பட்டு என்ன பண்ணும்? செத்து போகும். அது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை தங்களை உணர்த்தும் போது உணர மாட்டேன்றாங்க, உட்கொள்ள மாட்டேன்றாங்க.
அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க, செவியை அடைத்து கொள்ளுகிறார்கள். வரும்பொழுதே ஒரு வாஞ்சையோடு தேவனுடைய சமூகத்துக்கு வரணும். நான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையினாலே போஷிக்கப்பட போகிறேன். என்னுடைய வெளிப்புறமான மனுஷனுக்காக நான் என்னென்ன வகையான உணவை சாப்பிட்றேன், எத்தனை வகையான உணவை சாப்பிட்றேன், வெளிப்புறமான மனுஷன் பிழைக்கணும்னு. ஆனால் உள்ளான மனுஷன் எப்படி ஆயிட்டான்னா ரொம்ப டல் ஆயிட்டான். பலன் இல்லை, பாவத்தை ஜெயிக்க பலன் இல்லை, பாவத்தோடு போராட முடியலை, பிசாசோடு போராட முடியலை, இந்த உலகத்தில் வரக்கூடிய எதிர்ப்புகள் மத்தியில நிற்க முடியலை, ஆவியில பலன் இல்லை, உள்ளான மனிதன் பலனை இழந்து கொண்டிருக்கிறான். காரணம், தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம என்ன பண்றது இல்லை, அதை ஜீரணிக்கிறது இல்லை. யோவான் 6ஆம் அதிகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். ஹல்லேலூயா. இயேசு அவர்களை நோக்கி, ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். ஆவிக்குரிய ரீதியில் அவன் தோய்ந்து போக மாட்டான். அவன் இரு மனம் உள்ளவனா வாழ மாட்டான். அவன் ரெட்ட வேஷம் போட மாட்டான். அவன் ஒரே மாதிரி இருப்பான். எல்லா இடங்களிலும் அவன் தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தோடு வாழ்வான். பாவத்தை விட்டு நீங்கி வாழ்வான், பரிசுத்தமாக வாழ்வான், ஆண்டவருக்கு பிரியமா வாழ்வான். இல்லைன்னா ஆண்டவருக்கு பிரியமா வாழ முடியாது. இந்த வசனம் உனக்குள்ள போய் இது வேலை செய்து உன்னை மாத்தலைன்னா நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை கெட்டு போயிடும். இங்க எதுக்காக வரும்? ஆவிக்குரிய உணவை உட்கொள்ள வரும். அதனால என் ஆவிக்குரிய ஜீவி என்ன பண்ணணும்? வளரணும். எனக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட குணங்கள் நீங்கணும், என்னுடைய பலவீனங்கள் மாறணும், எனக்குள்ள இருக்கக்கூடிய தேவனுக்கு பிரியமில்லாத குணங்கள் பரவாயில்லன்னு எடுத்துக்கூடாது, இதிலிருந்து நான் மாறணும். எனக்குள்ள பெருமை இருக்கா, பெருமை போகணும். எனக்குள்ள அசுத்தமான எண்ணங்கள் இருக்கா, அசுத்தமான எண்ணங்கள் போகணும். எனக்குள்ள இந்த உலக பிரகாரமான, எப்ப பாரு உலக பிரகாரமாவே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேனா, அந்த எண்ணம் மாறணும். அல்லேலூயா. உலக பிரகாரமாகவே வாழ்வது, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம். ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களுக்கு அதான் சொல்றாரு, நீங்க அஞ்ஞானிகளை போல எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று அப்படி வாழாதீங்க. சாப்பாட்டுக்கும் ட்ரெஸ் பண்றதுக்குமே கவனம் செலுத்தாதீங்கன்றார். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியது என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இதுலயே கவனம் செலுத்துறோம். என்னத்தை சாப்பிடலாம், என்ன ட்ரெஸ் பண்ணலாம், எப்படி நம்மளை அழகா உலகத்துக்கு காமிக்கலான்னு. ஆனா ஆவிக்குரிய ஜீவியம் அம்போ. உங்களுக்கு தேவன் ஒரு உடலை கொடுத்திருக்காரு. அங்க ஆண்டவர் சொல்றாரு, காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பார், அது எப்படி வளருகிறது என்று பார், ஆகாயத்து பறவைகளை பார், அதை நான் போஷிக்கிறேன். நீ அவர்களை விட விசேஷித்தவன். இந்த ஆகாயத்து பறவைக்கும் இந்த காட்டு புஷ்பத்துக்கும் இருக்கிற நோக்கங்களை விட நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நோக்கம் மிக உன்னதமானது. நீ என் மகிமைக்காக வாழ வேண்டும், நீ என்னுடைய பெருமைக்காக வாழ வேண்டும். காட்டு புஷ்பம் கூட என்ன பண்ணுதுன்னா, கர்த்தர் சொன்ன வேலையை கரெக்டாக செய்யுது. அது மனம் வீசுது, அது நல்ல அழகா இருக்குது. என்ன டிசைன் பாருங்க, இந்த மாதிரி யாராலும் டிசைன் பண்ண முடியாது. அப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. அது கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துது. காட்டு புஷ்பம் எதுக்காக வாழுது? கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துது. ஆகாயத்து விண்மீன்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துது. ஆகாயத்து பறவைகள் அவர் என்ன நோக்கத்துக்காக உண்டாக்குனார் அதை செய்யுது. இதுல செய்யாதவன் மனுஷன் மட்டும்தாங்க. உனக்கு ஆண்டவர் ஒரு உடம்பை கொடுத்திருக்கிறாரு, ஒரு உயிரை கொடுத்திருக்கிறாரு. உடையை விட உடலும், உணவை விட உயிரும் ரொம்ப மேன்மை மிக்கது. அப்போ உனக்கு ஆண்டவர் ஒரு உடலையும் ஒரு உயிரையும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த உடலும் உயிரும் உனக்காக வாழ்வதற்காக அல்ல, அதை உண்டாக்கி கொடுத்தவருடைய மகிமைக்காக வாழ்வதற்காக. அப்போ உள்ள இருக்க இந்த உடல்லையும் உயிரிலையும் இருக்கிற எல்லா அழுக்கையும் ஒழிக்கணும். பெருமை, கசப்பு, போட்டா போட்டி, மூஞ்ச தூக்கி வச்சுன்னு போறது, பொறாமப்படுறது, எரிச்சல் கொள்றது, இது கர்த்தருடைய மகிமைக்காக நீ படைக்கப்பட்ட. நல்லா புரிஞ்சுக்க. நீ யாரை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற? நீ தேவனை கனவீனப்படுத்துற. ஒரு புறா, காட்டு புறா அவரை மகிமைப்படுத்துது. ஒரு ஆகாய ஒரு காட்டு மலர், ஒரு காட்டு புஷ்பம் அவருடைய மகிமை வெளிப்படுத்துது. அவர் என்ன நோக்கத்துக்காக உண்டாக்கியிருக்காரோ, நீ அதை விட விசேஷம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க,
இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பை விட நீ விசேஷித்த ஆளு. சாப்பிட்றதுக்காக வாழ்கிற ஆள் இல்லை, ட்ரெஸ் பண்ணுறதுக்காக வாழ்கிற ஆள் இல்லை. அப்படி வாழ்ந்தேன்னா செத்தன்னா ஒன்றும் கிடையாது. நான் ட்ரெஸ் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் வாழ்கிறவன் இல்லைங்க. மாறாக என்னை படைத்த என் தேவனுடைய மகிமைக்காக வாழ்கிறவன். எனக்குள்ள போராம வரக்கூடாது, எனக்குள்ள கசப்பு வரக்கூடாது, எனக்குள்ள வைராக்கியம் வரக்கூடாது, எனக்குள்ள பகை வரக்கூடாது, எனக்குள்ள விரோதம் வரக்கூடாது, நான் தப்பா நடக்கக்கூடாது. இந்த வார்த்தை உங்களை பிழைக்க வைக்கும். நிறைய பேர் செத்துட்டான் ஆவிக்குரிய வாழ்க்கையில். எல்லா பாவமும் இருக்குது. கேட்டா விசுவாசி, சர்ச்சு பேர் வேற, இதில் பெத்த பேர், பாஸ்டர் பேரை வேற சொல்றது. நீ யார் பேரை கெடுத்துட்டு இருக்கிற? நீ கர்த்தருடைய மகிமையை கெடுக்கிற. உனக்கு ஒரு உயிரை கொடுத்திருக்கிறாரு, உடலை கொடுத்திருக்கிறாரு. சும்மா சாப்பிட்டு சாப்பிட்டு காக்கா மாதிரி கழிஞ்சி விடுறதுக்கு இல்லை. சாப்பிட்டேன் போனேன், சாப்பிட்டேன் போனேன்னு வாழ்றதுல அர்த்தம் இல்லைங்க. நான் வாழ்வதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. நான் அவர் மகிமைக்காக வாழறேன்ற ஒரு தீர்மானத்தோடு நீ வாழ்ந்தா உனக்கு வேண்டிய உடை, உனக்கு வேண்டிய உணவு, உன்னுடைய தேவைகள் பரலோகத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படும். The purpose to live for his glory. எதுக்காக வாழறேன்னு கேளுங்க. நிறைய பேர் அப்படிதான் வாழ்ந்துனுக்குறாங்க. இது ஜீரணமே ஆக மாட்டேங்குது. வசனம் உள்ள போனாலே அவங்க எனக்கு இல்லை, இது ஐ எம் நாட் பர்ஃபெக்ட்னு நினச்சிக்கிறாங்க. உனக்கு தான் இது நல்லா புரிஞ்சுக்க. நீ நிறைய மாறணும். நீ காட்டு புஷ்பமோ ஆகாயத்து பறவையோ கிடையாது. அதுக்கு வேற நோக்கம். அந்த நோக்கத்தை அது சிறப்பாக செய்யுது. கடவுளை அது கொடுத்த டாஸ்க்கு அது முடிக்குது. ஆனால் நீ பரிசுத்தமாக வாழணும், நீ நீதியாக வாழணும், நீ ஆண்டவருடைய பிள்ளையாக வாழணும். உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்குறாரு. நீ யாரு? பரிசுத்த சந்ததி, நீ அவருடைய பிள்ளை. உனக்குள்ளேயே வேறுபாடும் கசப்பும் வைராக்கியமும் பகையும் இன்னும் ஆண்டவர் வந்தால் என்ன பண்ண போகிறோம் நம்ம? நான் உன்னை என்ன நோக்கத்துக்காக படைத்தேன்? உன் என்ன நோக்கத்துக்காக உடம்பை கொடுத்தேன்? உயிரை எது கொடுத்தேன்? உடம்பை எடுத்து கொடுத்தேன். உடம்பா பாஸ்டர் ஐயா ஏசப்பா கேட்குறாரு, உனக்கு உடம்பை எது கொடுத்தேன், உயிரை எது கொடுத்தேன்? அதுவா? நல்லா 3 வேளை சாப்பிட்டேன், உடம்பு நல்லா தூங்கினேன், அப்புறம் புரணி பேசினேன். அவங்க கதை, இவங்க கதை, ஊரு கதை, உலக கதை, எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்களோ அதெல்லாம் செய்தேன். நல்லா ட்ரெஸ் பண்ணேன், நல்லா சாப்பிட்டேன், நல்லா ட்ரெஸ் பண்ணேன், நல்லா ஆடம்பரமாக வாழ்ந்தேன். அதுக்கு இல்லைங்க உன் வாழ்க்கை. முட்டாள் மாதிரி வாழாத. உன் வாழ்க்கை எதுக்கு தெரியுமா? உன்னை உண்டாக்கின தேவனுக்கு மகிமையா நீ வாழணும். எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படணும். உன்னை ஐயோ இப்படி வாழணுங்க. ஒரு பொறாமை இல்லை, ஒரு கசப்பு இல்லை, ஒரு வைராக்கியம் இல்லை, ஒரு பகை இல்லை, ஒரு விரோதம் இல்லை. ஏன்? இந்த வசனம் உள்ள போய் அப்படியே புசிக்கப்படுகிறது. இது உள்ள போய் ஜீரணமான எல்லா கெட்டதும் வெளியே போகும். புசிக்கவே மாட்டேன்றோம். நான் டெய்லி ஆட்டுக்கறி பாயா, மட்டன் சாப்ஸு, இதில் வேற சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வேற நல்லா போட்டு சும்மா ஃப்ரைட் ரைஸு கிரைட் ரைஸு வெரைட்டியாக கொடுக்குறேன். எங்கே சாப்பிட்றோம்? சாப்பிட மாட்டேன்றோம். ஏன்னா உள்ள நோய் இருக்குது. அந்த நோய் தீரணும்னா நீ உட்கொண்டாதான் உன் பலவீனங்கள்லாம் மாறும். பக்கத்தில் பார்த்து சொல்லு, தேவனுடைய வசனத்தை உட்கொள், புசித்திரு. எல்லா அசுத்தங்களையும் விட்டு வா, அருவருப்பான வாழ்க்கையை விட்டு வா, தேவனுக்கு பிரியமில்லாத குணங்களை விடு, தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்களை மாத்து. The purpose we are living. இப்ப ஆண்டவர் வந்தால் அவரை என்ன முகத்தோடு சந்திக்க போறேன்? எதுக்காகப்பா உயிர் வாழ்ந்த? நான் நல்லா சாப்பிட்டேன், நல்லா ட்ரெஸ் பண்ண ஆண்டவரே. இப்ப என் மகிமைக்காகப்பா என்னப்பா பண்ணேன்? என்ன பண்ண? டெய்லி டிவி பார்த்தேன், டெய்லி என்னென்ன பண்ணேன். ஆனா எனக்குள்ள பெருமை போகலை, கசப்பு போகலை, வைராக்கியம் போகலை, விரோதம் போகலை, மாம்சத்தின் கிரியைகள், அந்தகார இருளின் கிரியைகள்லாம் என்னை விட்டு கொஞ்சம் கூட மாறலை. நான் ஆவியில பிழைக்கல. உங்க மகிமையை வெளிப்படுத்தலைன்னா நான் வாழ்வது வீண். என் வாழ்க்கை அர்த்தமற்றது. நீ கனி கொடாது இருக்கிற மரத்தை போல இருக்கிறாய். நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இது கர்த்தருடைய வருகையின் காலம். முடிவு சீக்கிரத்தில் வருகிறது. உங்களை நீங்களே பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இன்னும் போறாம, இன்னும் கசப்பு, இன்னும் வைராக்கியம், என்னெல்லாம் இருக்கக்கூடாது ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் மண்டி கிடக்குது மனசுல. ஏன்னா வசனம் புசிக்கப்படல, வசனம் உள்ள போல. இயேசு சொல்லுகிறார் யோவான் 6:35, நானே ஜீவப்பம், என்னிடத்துல வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். நல்லா புரிஞ்சுங்க. ஒரு காலம் நீ ஆண்டவருக்காக வாழ்வதில் சோர்ந்தே போக மாட்டேன். ஆண்டவருக்காக வாழணுன்ற நோக்கம் வந்துடும். ஆண்டவருக்காக ஜெபம் பண்ற ஆளா மாறிடுவேன்.
யாராவது உனக்கு துரோகம் பண்ணா அவங்களுக்காக ஜெபிப்பேன். யாராவது உன்னை வேதனைப்படுத்தினா அவங்களுக்காக ஜெபிப்பேன். நல்ல மாதிரி ஜெபிப்பேன். அவங்கள சாபம் விட்டு ஜெபிக்க மாட்டேன். சில பேரை ஜெபிக்கவே மாட்டாங்க, சபிப்பாங்க. பார்த்த உடனே சனி வருது பாரு, ஐயோ பயிர் எறிவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நீ செத்து இருக்கிற, நீ ஆவியில் செத்து போயிட்டு இருக்கிற, அவைக்குரிய வாழ்க்கையில் வளர முடியலை, உன்னால ஸ்பிரிச்சுவலாக வாழ முடியலை, ஸ்பிரிச்சுவலாக ஜீரணிக்க முடியலை. ஜீவ அப்பம் என்று சொன்னால் அது புசிக்கப்பட வேண்டும். அது புசித்தால் அது உனக்கு ஜீவனை தரும். எப்படி வாழக்கூடாதோ அப்படி நீ வாழ மாட்டாய். எப்படி வாழணுமோ அப்படி வாழ்வாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்படி வாழணுமோ அப்படி வாழணும். இதுக்கும் வாழாத. இது நோக்கம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் உனக்கு தேவைன்னு அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீ முதலாவது என்னுடைய நோக்கத்தை தேடு, இதெல்லாம் உனக்கு தானா வருன்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியை தேடுங்கள், இது எல்லாம் உனக்கு நான் தரேன். நோக்கத்தை விட்டுற, இதுக்காகவே ஜெபம் பண்றேன். ஆண்டவரே எனக்கு நல்ல கோட்டை தாரும் ஆண்டவரே, அது யாரும் போடாத கோட்டா இருக்கணும், எனக்கு நல்ல ஷூ, பிராண்டட் ஷூ போடணும், பிராண்டட் ஷர்ட் போடணும், தலையிலே அடிச்சுக்குவார் ஆண்டவரே. அது இல்லைனா நோக்கம். பிராண்டட் ஷூட்டு போடுறதும் பிராண்டட் ஷர்ட் போடுறதும் நல்லா சாப்பிடுறதும் நோக்கம் இல்லை. வாழ்வது எதற்காக? அவருடைய மகிமைக்காக. அவருக்கு என்ன பிரியம், அவருக்குடைய சித்தம் என்ன? நான் இன்னைக்கு தேசத்துக்காக ஜெபித்தேனா, சபைக்காக ஜெபித்தேனா, நான் ஆலயத்தில் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற விதமாக எனக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்கள்லாம் ஒன்று ஒன்றா போதா இல்லை கூடுதா? நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயத்திருக்கப்படும். சும்மா பெருமையும் போராமையும் கசப்பையும் வஞ்சனையும் புறங்கூறுதலையும் எல்லாத்தையும் வச்சுக்கணும். இதில் கை வைக்காது. சில பேர்லாம் டாஸ்க் மார்க் போயிட்டு இதில் கை வைக்கிறீங்க, செத்துருவீங்க சீக்கிரம். அபாத்திரமாய் ஒருவன் இதில் போஜனமானம் பண்ணினால் அவன் எல்லாத்துக்கும் அடி வாங்க வேண்டியது இருக்கும். கர்த்தருக்கு முன்னால் மனம் திரும்ப. அதனால நீ இதை கை கொள்ளக்கூடாதுன்னு சொல்றதுக்காக நான் இதை சொல்லலை. மனம் திரும்பினா அந்த பாவத்தை விட்டு வெளியே வா. என்னென்ன பாவத்தில் இருக்கிற, என்னென்ன ரகசிய பாவம் உனக்குள்ள இருக்குது, எங்கெல்லாம் நீ சரியில்லை, எங்கெல்லாம் உன் மைண்டு கரப்டடா இருக்குது, அதையெல்லாம் கர்த்தருக்கு முன்னால் அறிக்கை செய். என்னிடத்தில் வருகிறவன் நானே ஜீவப்பம், என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் உலகத்தா மாதிரி வாழ மாட்டான், பெருமையை பேச மாட்டான். நோக்கமே துன்றதும் உடை உடுத்துறதும் கிடையாது. இந்த உலகத்துக்குரிய சிந்தனை கிடையாது. எல்லாம் ஒரு நாள் விட்டு தான் போறோம். எல்லாம் கடவுள் கொடுக்கிறாரு, கொடுத்தவருடைய மகிமைக்காய் பயன்படுத்துவேன். ஒரு நாள் வரும்போது இதெல்லாம் நான் கொண்டு போக முடியாது. நான் கொண்டு போக போறது என்னுடைய நற்கிரிகைகள் தான் என்ன கூட வரும். நான் ஆண்டவருக்காக எப்படி வாழ்ந்தேன், சாட்சியா வாழ்ந்தனா, உண்மையா வாழ்ந்தனா, பரிசுத்தமா வாழ்ந்தனா, எனக்குள்ள இருக்கக்கூடிய மாம்சத்தின் கிரியெல்லாம் வெளியே எல்லா அசுத்தத்தை ஒழித்து போடுங்க. அது ஒட்டும். அதுக்கு தான் பலன் வேணும், அதுக்கு தான் ஆகாரத்தை புசிக்கணும். தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும், புசிக்கணும். அதே யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 63ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சொல்லும் வார்த்தைகள், யோவான் 6:63, the word that I speak to you are spirit and they are life. நான் உங்களுக்கு உதவாது. நல்லா புரிஞ்சுங்க, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. வசனம் என்னவா இருக்குதுங்க? இது வெறும் போதனை நினைச்சுக்காத, இது ஏதோ பேசுவார் பாஸ்டரே நான் கேட்டு போறேன். இல்லை, இதை உட்கொள், இதை ஜீரணம் பண்ணிக்க, இதன்படி நடக்க உன் வாழ்க்கையை அதற்கு அர்ப்பணி. இந்த வார்த்தையை நீ டயசிஸ் பண்ணலன்னா நீ ஆவிக்குரிய ரீதியில் வாழ மாட்டேன். ஏதோ மனுஷனா வாழ்வேன், எப்படி ஒரு நாய் பூனை வாழற மாதிரி வாழ்வேன். அதுக்கு ஒரு நோக்கம் கிடையாது. வாழ்ந்து செத்து போயிடும், அவ்வளோதான். அது பரலோகத்துக்கு வர போறதில்ல, அதுக்கு மகிமையின் சரீரம் கொடுக்கப்பட போறதில்லை. அதனால தான் சொன்னாரு, இந்த காட்டு புஷ்பத்தை பாரு, அதுக்கு ஃபியூச்சர்லாம் கிடையாது, அது பரலோகத்துக்கு வர போறதில்ல. ஆகாயத்து பறவை பரலோகத்துக்கு வர போறதில்ல. அது எப்படி வேணா வாழலாம், ஆனா அதுவே பாரு கரெக்டா இருக்குதுன்றார். நீங்கள் அதை விட விசேஷித்தவர்கள். ஏன்னா நீங்கள் என்னோடு கூட வந்து என்றென்றும் மகிமையான வீட்டிலே வாழ போகிறீர்கள். அப்ப அங்க வாழணும்னா அதுக்கு தகுதியா இருக்கணும்ல. அப்ப அங்க வாழணும்னா அந்த வாழ்க்கைக்கு நான் என்ன ஆகணும், ஆயத்தம் ஆகணும்னா நான் அவருக்கு மகிமையா வாழணும். அங்க போனோம்னா அவருக்கு மகிமையா வாழணும். அவருக்கு மகிமையா நான் வாழ்ந்தாதான் அங்க போக முடியும்.
இங்கே போராமப்பட்டுக்கின்னு, கசப்பு வச்சுக்கின்னு, வைராக்கியத்தை வச்சுக்கின்னு, பகையை வச்சுக்கின்னு, பிரிவினையை வச்சுக்கின்னு, ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கின்னு, ஜெப வாழ்க்கை இல்லாமல், கர்த்தரை தேடாமல், ஆலயத்தில் ஒரு ஊக்கமாய் வந்து அவரை தொழுது கொள்ளாமல், எல்லாரும் பாடும்போது வேடிக்கை பார்க்கறது, எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது கண்ணை திறந்து பார்க்கறது, ஒரு பயபக்தி இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி பிழைப்பீர்கள்? நான் உங்களுக்கு சொல்லும் வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவன். It is gives you life, it gives you spirit. தேவனுடைய வார்த்தையை நீங்க உட்கொண்டு இதுக்கு நான் கீழ்ப்படிவே இப்படிதான் நடப்பேன்னு நீங்க அதுக்கு ஒரு உறுதியான ஒரு செவி கொடுப்பீர்களானால் உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாம் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு அற்புதமாய் அனுப்பப்படும். உன் நோக்கத்தை நீ மாத்திக்கோ. அது என்ன அழகா சொல்றாரு, நீங்க உணவுக்காக ஏன் கவலைப்படுறீங்க, உடைக்காக ஏன் கவலைப்படுறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு பரமபிதா தருவாரா தரமாட்டாரா? கண்டிப்பா தராரு. அப்ப அவன் வாழ்வது அதுக்காக இல்லை. இட்ஸ் நாட் ஃபார் பர்பஸ், இட்ஸ் நாட் ஃபார் தட். என்ன பர்பஸ்? அவரை மகிமைப்படுத்தி வாழணும். அப்போ எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறார், உடம்பை கொடுத்திருக்கிறாரு. இந்த உடலாலும் உயிராலும் என் தேவனை நான் கனப்படுத்துவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த உடலாலும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற உயிராலும் வாழும் காலம் வரைக்கும் அவரை கனப்படுத்தி வாழ்வேன். அவருக்கு கனவீனமான காரியத்தை சிந்திக்க மாட்டேன், செய்ய மாட்டேன். அப்போ அப்படி சிந்தனை வருது, அப்படி செய்துட்டேன்னா உடனே மன்னிப்பு கேட்டு கர்த்தருடைய பந்தியில கைவை. ஐயோ, எனக்குள்ள பெருமெல்லாம் வரக்கூடாது ஆண்டவரே, நான் ரொம்ப தாழ்மையாக நடந்துக்கணும், என் நோக்கம் வந்து உங்களை மையப்படுத்துவது. அப்போ நான் உலகத்தா மாதிரி வாழக்கூடாது, உலகத்தா மாதிரி நடக்கக்கூடாது, நான் வாழ்வதே உங்களை பிரியப்படுத்துவதற்காக. ஸோ நோக்கம் சரியா இருந்து விட்டால் பரலோகம் எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக்கும். உங்களுக்கு எல்லாமே தருவார். இந்த நேரத்தில் அதாவது கொடுப்பார். ஏன்னா உங்க நோக்கம் கரெக்டாக ஆயிடுச்சே, நீங்க அவருக்காக வாழ பார்க்குறீங்களே. இப்போ வந்து உங்க வாழ்க்கையில் ஜப வாழ்க்கை இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. முன்னாடி ஜபிக்கவே மாட்டீங்க, இப்போ நல்லா ஜபிக்கிறீங்க. முன்னாடி உங்களுக்குள்ள மாம்சத்தின் கிரிகளா இருக்கும், இப்போ அதெல்லாம் மாறி போச்சு. ஸோ தேவன் உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிழைக்கணும், பாவத்தை விட்டு ஓயணும், அசுத்தமான காரியங்களை விட்டு ஓயணும். மத்தேயு 4:4 இயேசு என்ன சொல்லுகிறார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க, அப்பத்தினால் மாத்திரம் இல்லைங்க, அப்பத்தினால் மாத்திரம் இல்லை, வெறும் உடல் பிழைப்பு இல்லை, உடம்பு பிழைக்கிறது இல்லைங்க, தேவனுடைய மகிமைக்காக பிழைக்கிறது அது வேற. நான் இப்போ வாழறேன்னா எனக்கெல்லாம் எவ்வளோ போராட்டம் தெரியுங்களா? 1 by 1 போராட்டம் தான். ஆனால் நோக்கம் என்ன தெரியுமா? நான் வாழ்ந்தாலும் அவருடைய மகிமைக்காக வாழ்வேன், செத்தாலும் அவருடைய மகிமைக்காக சாவேன். நோக்கம் என்ன? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, என்ன நோக்கம் உனக்கு? உனக்கு சொல்றதெல்லாம் நடக்குது, நாளைக்கு நீ நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சு, என்ன பண்ணுவேன்? நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிறாங்க, நான் நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா நடந்துருச்சு, என்ன பண்ண போற? பிரயோஜனமற்ற வாழ்க்கை, ஒன்றும் குப்பை வாழ்க்கை. நிறைய சம்பாரிச்சேன், நிறைய வாழ்ந்தேன், ஹாப்பியாக இருந்தேன், ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஆனால் நான் ஒன்றுமே இல்லாமல் கூட இருந்தேன், நிறைய சூழ்நிலைகளை கஷ்டப்பட்டேன், நிறைய பிரச்சனையை சந்தித்தேன். ஆனால் பர்பஸ் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலையும் எங்கள் அப்பாவை நான் விட்டு கொடுக்கல, அவருடைய மகிமைக்காக நான் வாழ்ந்தேன்னு சொல்லும் பொழுது அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கை. சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன சோதனை வரும்போதெல்லாம் பின்மாற்றத்துக்கு போகிறது. பின்மாற்ற ஜீவியம் நல்லது கிடையாது. அதுக்காக கர்த்தர் உன்னை படைக்கல, அதுக்காக உனக்கு உடம்பை கொடுக்கல, அதுக்காக உனக்கு உயிரை கொடுக்கல. உனக்கு உடலையும் உயிரையும் கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. டு க்ளோரிஃபை ஹிம், அவரை மகிமைப்படுத்துவதற்காக, அவரை உயர்த்துவதற்காக. ஆலயத்துக்கு நான் எப்போ வருவேன்? வந்தா வேடிக்கை பார்க்க இல்லைங்க, நோக்கம் இருக்கிறது. வந்தா பாடுவேன் அவரை. இந்த பாட்டு தான் பாடுவேன், அந்த பாட்டு தான் பாடுவேன் இல்லை, நான் உண்மையோடும் ஆவியோடும் பாடுவேன். எல்லாரும் வர்ஷிப் பண்ணும்போது அதான் நோக்கம், அவருக்காக நான் மகிமையோக அவர் வர்ஷிப் பண்ணுவேன். வேத வசனத்தை கேட்கும்போது கவனமாக கேட்பேன். ஏன்னா அது என்னுடைய ஜீவ அப்பம், அது எனக்குள்ளே போய் அதை நான் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதற்கு நான் கீழ்ப்படியும் பொழுது, அதற்கு என்னை சரணாகதி அடைய பண்ணும்போது அது என்னை வாழ வைக்கும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த உலகத்தில் நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒரு நாள் செத்து போவேன், ஞாபகம் வச்சுக்கோ. ஆனா இதை உட்கொள்ளுகிறவன் ஒரு நாளும் மரிக்க மாட்டான், என்றென்றும் நித்திய நித்தியமாய் பரலோகத்தில் போய் அவரோடு வாழ போகிறான். நீ என்ன பண்ண போற? எதுக்காக வாழ போற? நோக்கமே சில பேர் பாரு, இதுக்கு தான் வாழறது. இப்போ கூட என்ன நினச்சிருப்போம், சர்ச்சு முடிஞ்ச உடனே போயிடணும், ஆட்டுக்கறி வாங்கணும், மீன் வாங்கணும்,
நோக்கம் நல்லது, தப்பு கிடையாது, நல்லா சாப்பிடுங்க. ஆனால் நோக்கம் அது இல்லைங்க. இன்னைக்கு தேவனை மகிமைப்படுத்தி வாழணும், இன்னைக்கு தேவனை உயர்த்தி வாழணும். எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் நான் அவருக்காக பயன்படுத்தணும். அவர் எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறார், அவர் எனக்கு இந்த உடம்பை கொடுத்திருக்கிறார். என்னுடைய உடையை விட என்னுடைய உடலும், என்னுடைய உயிரை, என்னுடைய உணவை விட என்னுடைய ஜீவனும் உயர்ந்தது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உணவை விட உயிரும், உடையை விட உடலும் மேன்மைக்குரியது. அதனால என் தேவனை கனப்படுத்துவேன். பெருமையா நடக்க மாட்டேன், போராமப்பட மாட்டேன், கசப்பு வச்சுக்க மாட்டேன், வைராக்கியம் காட்ட மாட்டேன். நான் உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை வாழ வைப்பது தேவனுடைய வார்த்தை. சில பேருக்கு புரிய மாட்டேங்குது. அவங்கள மன்னிச்சிருங்கன்னா அது எப்படி மன்னிக்கிறது அப்படின்றாங்க. ஏன்னா செத்து போயிட்டு இருக்கிறாங்க உள்ள. மன்னிச்சுட்டாக்கா அந்த எண்ணமே, உங்களை கர்த்தர் எப்படி மன்னிச்சாரு? நீ நான் பெரிய உத்தமம் ஒழுகமானே, உன்னை மன்னிச்சாரா? உன்னை மன்னிச்சுட்டு அவர் சொல்றாரு, உன்னை ஒரு குற்றமும் செய்யாத மாதிரி நான் ஏத்துக்கிறேன்றாரு. நம்ம மன்னிச்சுட்டேன், ஐயோ அந்த பேய் மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நிற்குது அந்த பேய் அப்படின்றோம். இன்னும் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சரியா வளரலை. உனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை என்னன்னு தெரியல. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், அநியாயத்தில் சந்தோஷப்படாது. அல்லேலூயா. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ண முடியல. நான் போய் சொன்னா மன்னிச்சிருந்தா அதை எப்படி மன்னிக்க முடியுங்க? நீங்க மன்னிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என்னால் முடியுங்க. ஏன்னா இயேசு என்னுடைய ஜீவாப்பமா இருக்கிறார், அவர் எனக்கு ஜீவன் தரார். அல்லேலூயா. ஒரு பாவம் வந்தால் நான் அதை டக்குன்னு சென்ஸ் பண்ணுவேன், இது தப்பு, நான் இதுக்காக படைக்கப்படலை, எங்கள் அப்பா எனக்கு உயிரையும் உடலையும் அதுக்காக கொடுக்கல, நான் அவரை மகிமைப்படுத்த கொடுத்துருக்கிறாரு, நான் அவரை மகிமைப்படுத்துவேன். சான்ஸ் கிடைச்சா விட்டுறாதீங்க. ஒரு வொர்ஷிப் நேரம் வரும்போது கவனத்தை செதற விட்டுறாதீங்க. அப்படியே வொர்ஷிப் நேரம் வேடிக்கை பார்க்கறது இல்லை, அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. ஒரு சண்டை வரும்போது அங்கே சமாதானத்துக்கு ஏற்றவைகளை தேடுங்க, அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. தேவன் மகிமைப்படணும், தேவன் மகிமைப்படணும். நான் பெரிய ஆள்னு காட்டப்படக்கூடாது, அங்கே என்னை நான் காண்பிக்க கூடாது. எனக்காக சிலுவையில மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இரட்சகரை நான் காட்ட வேண்டும். சும்மா அப்படி இன்னைக்கு நிறைய பேர் மாம்சத்திலே இருக்கிறாங்க. பிரேயர் போச்சு, பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு உனக்கு? அது ஏன் கேட்குறீங்க? இன்னத்துக்கு ஜோம் பண்ணுறேன்னு கேளுங்களேன். ஜோம் பண்ணுவாங்க சில பேர், எதுக்காக ஜோம் பண்ணி இருக்கிறேன்னு கேளுங்களேன். அது ஏன் கேட்குறீங்க? எங்கள் வீட்டில் பிரச்சனைங்க, பக்கத்து வீட்டில் பிரச்சனைங்க, அவங்களுக்கு இது இல்லைங்க, வேலை கிடைக்கலைங்க, அந்த பொண்ணு கிடைக்கலைங்க, மாப்பிள்ளை வரலைங்க, இதே தான். இது இல்லைங்க, இது இல்லை வாழ்க்கையினுடைய நோக்கம். வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வாய்ப்பையும் அவருடைய மகிமைக்காக பயன்படுத்துவது. அல்லேலூயா. அவரை உயர்த்துவது, அவரை மேன்மை. யாராவது என்னை பார்த்தாங்கன்னா இவங்க ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னு சொல்லணுங்க. அப்படி இருந்தால் தாங்க நம்ம பாஸ். அவங்களா ஞாயிற்றுக்கிழமை பெத்த பைபிள் தீர்ப்போம், அப்புறம் ஐயோ அது வாழ்க்கையை பார்க்கணுமேன்னு சொல்லிட்டாங்கன்னா ஃபெயில். நம்ம வந்து ரொம்ப மாறல அடிச்சுக்கணும், அழுகணும். ஐயோ ஆண்டவரே, உங்களை பற்றி உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க என்ன சாட்சி கொடுக்குறாங்க ரொம்ப முக்கியம். மனுஷன் 40 நாள் மாத்திரம் இல்லை, வெறும் சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு வாழணும்னு நினைக்காத, செத்துருவேன். ஒரு சாப்பாடு இருக்குது, அதை சாப்பிட்டா நீ என்றென்றைக்கு வாழ்வேன். அது தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தையை புசி. பக்கத்தில் பார்த்து சொல்லு, ஜீவாப்பத்தை புசி. எத்தனை பேர் புரிஞ்சுதோ தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தியம் உணவை போல உட்கொள்ளப்பட வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சத்தியம் உணவை போல உட்கொள்ளப்பட வேண்டும். இப்போ நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? மெனு கொடுக்குறோம், கார்டு. மெனு கார்டு எல்லாரும் கையில் வச்சுக்கிறீங்களா? மெனு கார்டு எல்லாரும் கையில் வச்சுக்கிறீங்களா? பக்கத்தில் பாருங்க, மெனு கார்டு இருக்காப்பா. அப்புறம் உனக்கு நீ எப்படி பிழைப்ப? இதில் சூஸ் பண்ணு, உனக்கு என்ன வேணும்? சைனீஸ் வேணுமா, தந்தூரி வேணுமா, என்ன வேணும், பீஸா வேணுமா, பர்கர் வேணுமா, எல்லாம் இது உள்ள மெனு ஆண்டவர் வச்சிருக்காரு. அல்லேலூயா. இதை வாசிக்கிறதே இல்லை நீ. இது என்ன சொல்லுதுன்னே தெரியல. இது உன் இஷ்டத்துக்கு எடுத்துக்கிறேன். நான் இயேசுனா மந்திரவாதி நினச்சிக்கினியா? அவர் மகிமையின் தேவன். நீ பாவத்தில் வாழ்ந்து கொண்டு உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருன்னு கனவு கூட கண்டுறாத. உன் நோக்கம் இல்லாமல் வாழ்க்கை வாழாத. ஏதோ உலகத்தில் வாழ்ந்துருப்ப, அவ்வளோதான். நாய் பூனை மாதிரி வாழ்ந்து போயிருப்பேன். ஒரு நாளும் ஆண்டவருடைய மகிமைக்காக நீ வாழ்ந்தன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு முடிவெடுங்க கர்த்தருக்காக. இந்த சத்தியம் எனக்கு கிடையாதுன்னு நான் காதை அப்படியே அடைச்சிக்கணும் போகக்கூடாது.
இதை உணவை போல நான் என்ன பண்ணணும்? உட்கொள்ளணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இது வரைக்கும் நீ ஜபிக்கலனா இன்னையிலிருந்து ஜபிக்கணும்னு ஒரு முடிவு பண்ணு. சாப்பிடு சாப்பிடு, வேணு கக்காத. அப்புறம் சொல்லுங்க, யார் மேலேயும் போறாம படாத. நல்லா தான் இருக்கட்டுமே. என்ன இப்போ நீ நல்லா இருக்கிற மாதிரி அவங்க இருக்கட்டுமே. ஏன் வயிறு எரியிற? ஏன் உனக்குள்ள கசப்பு இருக்கு? ஏன் உனக்குள்ள வைராக்கியம் இருக்கு? ஏன் உனக்குள்ள விரோதம் இருக்கு? ஏன் உனக்குள்ள பகை இருக்கு? எல்லாம் சாத்தானுடைய மாம்சத்தின் கிரிகையில இருக்குது. இதெல்லாம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். எப்படி ஒழிக்கப்பட முடியும்? சத்தியத்தை அப்படியே உணவு மாதிரி உட்கொள்ளணும். யூ ஹேவ் டு ஃபீட் பை தி ட்ரூத். கர்த்தருடைய வார்த்தையினால நீ போஷிக்கப்பட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ ஒரு கோதுமை இருக்குதுங்க, கோதுமையை வந்து ப்ராசஸ் பண்ணணும். கோதுமையை அப்படியே சாப்பிடுவீங்களா? கொஞ்சம் சாப்பிட்லாம். போகிற அப்படியே கோதுமை கதறுக்குது, அப்படியே எழுந்து கொழிஞ்சு டக்குன்னு வாயில் போட்டு கொஞ்சம் மென்னலாம். அப்போ கூட அது லப்பர் மாதிரி இருக்கும், கை அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் துப்பிடுவோம். ஆனால் இந்த கோதுமையை பீஸா பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, கோதுமையை பீஸா பண்ண முடியுமா? சாதா கோதுமை இல்லைங்க, இது பீஸா பண்ணுறோம். அதை என்ன ப்ராசஸ் பண்ணுவான்? கர்த்தருடைய வார்த்தையில் எல்லாமே இருக்குது. இதுதான் கோதுமை. நல்லா புரிஞ்சுங்க. இதை தேவ சமூகத்தில் உட்காந்து ப்ராசஸ் பண்ணால் நீ பர்கர் பண்ணலாம், நீ ஹாட் டாக் பண்ணலாம், அப்புறம் பூரி செய்யலாம், பிரெட் செய்யலாம், பிஸ்கெட் செய்யலாம், எல்லாமே செய்யலாம். உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நீ வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா ஒரு டைம் இருக்கணும், உட்கொள்ளணும். ஒரு டைமே இருக்குது இல்லை. ஜப நேரம் எத்தனை பேருக்கு இருக்குது? ஜப நேரம் இருக்கா உங்களுக்கு? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஜப நேரம்னு ஒன்று இருக்கா? லோ, கோதுமையை ராவா சாப்பிட முடியாது, சும்மா கொஞ்சம் சாப்பிடலாம், ராவா சாப்பிடும். அதனால தான் நிறைய பேருக்கு பைபிளே பிடிக்கல. பைபிளை ஏன் பிடிக்கலன்னா ராவா சாப்பிட்றது ப்ராசஸ் இருக்குங்க. ஒரு கோதுமை பச்சையாக சாப்பிட முடியாது, கொஞ்சம் சாப்பிடலாம். அப்போ என்ன பண்ணணும்? ப்ராசஸ் பண்ணணும். அது என்ன பண்ணுறாங்க? கோதுமையை நல்லா சுத்தம் பண்ணி வறுத்து எடுத்து அதை அரைச்சி அதை வந்து அழகாக மாவை ஆக்கிட்டாக்கா அதில் என்னென்ன செய்யலாம் தெரியுமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, கோதுமை மாவில் என்னெல்லாம் செய்யலாம். ஐயோ, ஏன் கேட்குறீங்க? ப்ராசஸ் ஆகாத வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அதை வச்சு ப்ராசஸ் பண்ணிட்டேனா என்னெல்லாம் செய்யலாம். அதில் பிரெட் செய்யலாம், அப்புறம் சப்பாத்தி செய்யலாம், பிஸ்கட் செய்யலாம், பானிபூரி செய்யலாம், பர்கர் செய்யலாம், என்னென்னோ செய்யலாங்க. தேவனுடைய வார்த்தை கூட அப்படிதாங்க. ஒரு குவாலிட்டி டைம் எடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஹார்ட் டு ஹார்ட் ஆண்டவருடைய பேசுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. ப்ரிப்பேர் யுவர் ஹார்ட் ஃபார் லிவிங் பிரெட். இந்த ஜீவ அப்பத்தை ஆயத்தப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே எனக்கு காட்டுங்க, ஆண்டவரே நான் எங்கெல்லாம் சரியில்லை நான் காட்டுங்க. ஒரு நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறியா? எப்போ ஜெபம் பண்ணாலும், ஆண்டவரே அந்த பக்கத்து வீட்டுக்காரி இருக்கிறா பாருங்க, ஆண்டவரே அவ பண்ற அநியாயத்தை தாங்க முடியல ஆண்டவரே. உடனே மேலிருந்து பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் வரும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும். அநியாயம் முடியவே முடியாது. ஜெபத்தை மாத்து, ஆண்டவர்கிட்ட ஹார்ட் டு ஹார்ட் பேசு. ஆண்டவரே என்னை ஆராய்ந்து அறிந்தருளும் ஆண்டவரே, நான் எங்கெல்லாம் சரியில்லை ஆண்டவரே, நான் மாம்சத்தின் கிரிகள் எங்கெல்லாம் எனக்குள்ள தலை தூக்கி ஆடுகிறது ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மாம்சத்தின் கிரியெல்லாம் என்னை விட்டு போகட்டும் ஆண்டவரே. நான் உங்க பிள்ளை ஆண்டவரே. நான் ஏதோ வாழ்ந்த செத்தன்னு போற ஆள் இல்லை ஆண்டவரே. நான் வாழ்வதே உங்க மகிமைக்காக ஆண்டவரே. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நான் ஏதோ வந்தேன் வாழ்ந்தேன் செத்தேன் அப்படி போற ஆள் இல்லை. நான் இங்கே தேவனால் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறேன், வாழ்வேன் அவருடைய மகிமைக்காக. ஹல்லேலூயா. நோக்கம் அவருடைய மகிமைக்காக வாழ்வேன். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, எதுக்காக சர்ச்சுக்கு வந்தேன்னு கேளுங்க. தெரியலையேன்னு வாங்க, தெரியல. அவரை உயர்த்துவதற்கு, அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு, அவருடைய பிரசன்னத்தில் இருப்பதற்கு, அவருடைய வீட்டில் வாசமாக இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எப்படி தாவீதால சொல்ல முடிஞ்சது? அது ருசி பார்த்துருக்கிறாங்க. அவன் வந்து அதில் பர்கர் பண்ணியிருக்கிறான், அதனால அவன் சொல்ல முடியுது. அவன் ரோஸ்ட்லாம் போட்டிருக்கிறான். அல்லேலூயா. அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். உங்களுடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆலயத்துக்கு உள்ள வரத்துக்கே வைக்கப்படுறோம். ஏன்னா உள்ள வந்தாக்கா ஏதோ சொல்லுவாங்க கேட்கணும், வெளியே இருந்தால் ஜாலியாக பேசலாம், அதை கேட்கலாம் இதை கேட்கலாம்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன ஆயிடும்? அதை புசிக்கிற அனுபவம் இல்லை. தேவனுடைய சத்தியம் அது ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். எப்படி ஆயத்தப்படுத்தணும்? தேவ சமூகத்தில் உட்காரணும். தயவு செய்து சொல்றேன், இந்த நாட்களில் நீங்க அதிகமா தேவ சமூகத்தில் உட்காருங்க. உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசுங்க. ஆண்டவரே, நீர் வரும் பொழுது, நீர் என்னை பார்க்கும் பொழுது, நீர் என்னை பார்த்தா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, நல்லது, உண்மையும் உத்தமமான என் பிள்ளையன்னு சொல்லுவாரா? நீ என்னென்ன பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையும் என் பேரை கெடுத்து வச்சுக்கிறேன்னு வாரா? இல்லை என் மகிமைக்காக நீ வாழ்ந்தன்னு சொல்லுவாரா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, என்ன பண்ண போற நீ? ரொம்ப நாள் கிடையாது, சீக்கிரம் வரப்போறார். அவர் சொல்ற மாதிரியே சொல்றேன், சீக்கிரம் வரப்போறாரு. அவர் வரும்போது லிஸ்ட் எடுத்தாருன்னா நீ எங்க ஓடி ஒழிவியா? என்ன பண்ண போற? உன் லிஸ்ட் பெருசா போயினுக்குது, இன்னும் நிறைய பண்ணுகிறியாமே, நீ அடங்க மாட்டியா? நீ தேவனுடைய வார்த்தையை கேட்கிறிய, கொஞ்சம் கூட உணர்வு வராதா உனக்கு? கேளுங்க பக்கத்தில் பார்த்து, உணர்வு வருதா வரலையா? ஹல்லேலூயா. கோதுமை சில பேருக்கு ஜீரணம் ஆகலை, ஏன்னா பச்சையா சாப்பிடுறேன். பச்சையா சாப்பிட்றத நிறுத்து. எவ்வளோ சாப்பிடுவேன்? வயிறு உப்பிடும். அது என்ன பண்ணு? ப்ரிப்பேர் பண்ணு. ஹல்லேலூயா. வேகவை, அதை வறுத்து, அதை நல்லா என்ன பண்ணு? மாவை அரைச்சி அதில் ரொட்டியை சுட்டு அப்புறம் சாப்பிடு. அது உனக்கு உடலுக்கு ஆரோக்கியம். ஹல்லேலூயா. கோதுமை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஹல்லேலூயா. எந்த உணவும் ப்ரிப்பேர் பண்ணணும். தேவ சமூகத்துக்கு போகணும், உங்களை தாழ்த்தணும், உங்களை பற்றி பேசணும். ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற குறையெல்லாம் சொல்லுங்க, நான் கீழ்ப்படிவேன், என் இருதயத்தை கடினப்படுத்த மாட்டேன். சில பேருக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கே பயம். ஆண்டவர் எதனா சொல்லிட்டார்னா, சில வசனத்தை எடுத்தாலே அப்படியே நடுங்கும், கை காலெல்லாம் தடதடன்னு ஆகும். ஐயோ, இது எனக்கே படிக்கிற மாதிரி இருக்குதே. அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கா உங்களுக்கு? எனக்கு நிறைய முறை ஃபீல் ஆகிருக்கிறேன். அந்த வசனத்தை எடுத்தாலே ஐயோ, ஆண்டவர் எனக்கே சொல்ற மாதிரி இருக்குதே. ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? அதான் ப்ரிப்பரேஷன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கோதுமையை பச்சையா சாப்பிடாத, அதை வறுத்து, அதை மாவை அரைச்சி, அதில் ரொட்டியை சுட்டு அல்லது பிஸ்கெட்டை பண்ணி அப்படியே ஆசையா உட்கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்பதான் அது சீக்கிரம் ஜீரணம் ஆகும். சில பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை ஜீரணமே ஆக மாட்டேங்குது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஜீரணம் ஆயிடுச்சா? அப்படியே நெஞ்ச கரைச்சிக்கினே இருக்குது. சாப்பிட்டேன், ஆனா நெஞ்ச கரைக்குது. ஏன்? ப்ரிப்பேர் பண்ணல. இன்னைக்கு போய் தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்க? அவருடைய அக்கினி உங்க மேல இறங்கட்டும், அவருடைய பிரசன்னம் உங்க மேல இறங்கட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு நீர் என்னோடு பேசியிருக்கிறீர், இந்த வார்த்தையின்படி நான் நடக்க என்னை பலப்படுத்தும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தில் நிறைய இருக்கு. சிலதெல்லாம் ஜீரணிக்கவே முடியாது. ஏன்னா ஒரு முறை ஆண்டவர் பேசும்போது சொன்னாங்க, ஐயோ, இது கடுமையான உபதேசம், யார் இதற்கு கீழ்ப்படிய முடியும்னாங்க. சில கடினமான சத்தியங்களை கூட எளிதில் ஜீரணித்துக் கொள்ள முடியும். எளிதில் ஜீரணிக்க வேண்டுமானால் அதற்கு எனக்கு என்ன தேவைன்னா, ஆவிக்குரிய ஆயத்தம் தேவை. ஜப வாழ்க்கை இன்க்ரீஸ் பண்ணுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்லா ஜபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னால உங்களை வெளிப்படையா திறந்து காட்டுங்க. கர்த்தருக்கு முன்னால, ஆண்டவரே, நீங்க என்னை வெளிப்படுத்துங்க, என் கூட பேசுங்க, எனக்கு புரிய வைங்க, நான் எப்படி நடக்கணும். நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை, நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே என்று சொல்லி இருக்கிறீர். என்னை நடத்துங்க. நீங்க போய் ஆண்டவரை நடத்தாதீங்க. சில பேர் ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. ஆண்டவரே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவரே, தயவு செய்து இப்படி மாற்றி அப்படி போடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், சொல்ல வேண்டியது நான், கேட்க வேண்டியது நீ. ஆண்டவருக்கு நீங்க சொல்லாதீங்க. அவருக்கு என்ன சொல்றாரோ அதன்படி நீங்க செய்யுங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பெருமைகள், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கசப்புகள், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வைராக்கியங்கள், கனியற்ற அந்தகார கிரியைகளை என்ன பண்ணுங்க? அவைகளுக்கு உட்படாதீர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உட்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை கடினமான சில காரியங்கள், கீழ்ப்படிய கூட முடியாத சத்தியங்களுக்கு கூட எளிமையாய் கீழ்ப்படிய முடியுமானால், தேவ பிரசன்னத்தில் தரித்திருந்து உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்குள்ள அதை அழகா என்ன பண்ணுவார்? செயல்படுத்தி விடுவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா?
முடியாது என்று சொல்லக்கூடிய, முடியாதுன்னு சொல்ல மாட்டீங்க, உடனே கீழ்ப்படுவீங்க. கர்த்தர் சொல்லிட்டாரு. சில நேரத்தில் இது என்னால் முடியாத, ஆண்டவர் சொன்னார்னு செய்வீங்க. சில பேருக்கு ஆண்டவர் சொன்னா கூட செய்ய மாட்டாங்க, ஏன்னா ஜீரணம் ஆகலை. நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படலை, ஏன்? கர்த்தர் சொல்வதற்கு கீழ்ப்படிய முடியலை. இது கடுமையான உபதேசம், இவ்வளோ கஷ்டமா இருக்குது, எப்படி செய்ய முடியும்? கர்த்தர் என்ன சொல்றாரு அதன்படி செய்யுங்க. எதனா விட்டுற சொன்னாரா விட்டுருங்க. சத்தியத்துக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவார். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உட்படாதீர்கள். இது யாரும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, இது மிஸ்டேக், இது தப்பு, இது சரின்னு யாரும் சொல்ல தேவையில்லை. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவரே உங்களுக்கு அதை சொல்லுவார். ஆவியானவர் உங்களை உணர்த்துவார். ஆனா நீங்க திறந்த மனதோடு ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பரேஷன், தேவ சமூகத்தில் ஒரு ப்ராசஸ் இருக்குது. கோதுமையை கொண்டு வரணும், அதை வெயிலில் காய வைக்கணும், அதை வறுக்கணும், அதை மிஷின்ல போட்டு நல்லா அரைக்கணும். இப்படிலாம் பண்ணால் ஈஸியாக ஜீரணம் ஆகும். சில பேருக்குலாம் ஜீரணமே ஆக மாட்டேங்குது. ஆண்டவர் என்னென்ன சொல்லியிருக்கிறார் எல்லாத்துக்கும் உங்களால் கீழ்ப்படிய முடியுமா? உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட விதத்தில் தேவனோடு உறவாடுகிற காலம் இருக்கா? ஆண்டவரோடு நீங்க பேசுறீங்களா? ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றி. இந்த நாளில் நான் எனக்காக வாழ்வது முக்கியம் இல்லை, எனக்கு உயிரையும் ஜீவனையும் எனக்கு உடலையும் உயிரையும் தந்த உமக்காக நான் வாழணும். நான் போற இடங்கள்ல உங்களை மகிமைப்படுத்தணும். என்னுடைய எல்லா நடவடிக்கைகளும் உங்களை மகிமைப்படுத்தணும். உங்களுக்கு மகிமையா இருக்கும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். வீட்டில் அவருக்கு சாட்சியா வாழுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வீட்டில் சாட்சியா வாழுங்க. வேலை ஸ்தலத்தில் சாட்சியா வாழுங்க. எங்க போனாலும் அவருக்கு சாட்சியா வாழணுன்ற கவனம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். அப்பதான் நம்ம அவரோடு வாழ்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். தேவையில்லாத எல்லா கெட்ட காரியத்தை விட்டுருங்க. ஐடியாவே பண்ணாதீங்க. மூளையில ரொம்ப பிளான் பண்ணாதீங்க, முழங்கால பண்ணுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுவோம், மூளையில பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா வாக்குத்தத்த ஆராதனை கூட அதான் பேசினேன். நீ மூளையே வேலை செய்ய முடியாமல் பண்ணிட்டு வர. அப்புறம் வாக்குத்தத்த ஆராதனை முதல் 1ஆம் தேதியில் அதான் சொன்னேன், மூளையை யூஸ் பண்ணாத நிறைய, அது யூடியூப்ல இருக்குது கேளுங்க. முழங்கால பயன்படுத்து. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எல்லா காரியங்களும் முழங்கால ஊன்றி ஜெபியுங்கள். யாக்கோப்பு ரொம்ப அழகா சொல்றார் இந்த காரியத்தை. யாக்கோப்பு என்ன அழகா சொல்றார் பாருங்க. யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாக்கோப்பு 1:22. அல்லாமலும், நல்லா புரிஞ்சுங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவளாய் மாத்திர. நிறைய பேர் கேட்கிறத மட்டும்தான் செய்யறாங்க, சாப்பிடுறது இல்லை. ஆவியில தேவனுடைய வார்த்தையை புசிக்கிறது இல்லை, கேட்கிறாங்க. நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு. நல்லா புரிஞ்சுங்க. சாப்பிட வந்திருக்கிறீங்க, எல்லாத்தையும் தட்டில் போட்டீங்க, ஆனா சாப்பிடல, போயிட்டீங்க. அப்ப என்ன அர்த்தம்னா உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்க. சாப்பிட்ட மாதிரி சில பேர் நடிக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை அப்படியே சரணாகதி அடைய பண்ணுங்க. இன்னையிலிருந்து என் வாழ்க்கையில மாற்றம் இருக்கும். இன்னையிலிருந்து எனக்குள்ள இருக்கக்கூடிய உமக்கு பிரியமில்லாத எல்லா குணங்களையும் நான் வேரோட எடுத்து போடுகிறேன். என்னுடைய விருப்பம் அல்ல, உம்முடைய சித்தம் செய்யப்பட கடவதே. ஒருத்தங்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, அவன் பயன்ட்டான். ஏன்னா அது கடினமான உபதேசம், இதெல்லாம் செய்ய முடியாது, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு ஏழை கொடுன்ட்டார். இவ்வளோ பெரிய மேட்ரு பாருங்க. ஆனால் பெரிய ஆசீர்வாதம் இருக்கு அதில். ஒருத்தங்கிட்ட சொல்றாரு, உனக்கு உண்டான எல்லாத்தையும் வித்துட்டு, அவன் எல்லாத்துக்கும் பெருமையாக பேசினுக்கிறான். எல்லாம் அப்பதுலேருந்து எல்லாத்தையும் வித்து கொடுறானாரு. இங்கே இருக்கக்கூட்ட ஆண்டவர் அப்படி சொன்னார்னா நம்ம கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது. அதுக்கு தான் ஆவிக்குரிய பலன் வேணும். பலன் இருந்தால் உயிரை கூட கொடுப்போம் அவருக்காக. தோமா உயிரை கொடுத்தாரு, எல்லா பரிசுத்தவர்களும் உயிரை கொடுத்தாங்க, தங்களையும் கொடுத்தாங்க. எப்படி கொடுக்க முடிஞ்சது? ஏன்னா சத்தியத்துக்கு அவ்வளோ வைராக்கியம். இன்னைக்கு நீ உயிரை கொடுக்க வேணாம், உங்ககிட்ட இருக்கிற கெட்ட குணத்தெல்லாம் விடு, அதை விடு, பெருமையை விடு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பெருமையை விடு. இதில் வேற மிஷினரி, இன்னத்த மிஷினரியோ போ. நீ உனக்குள்ள இருக்கிற மாம்சத்தின் கிரியெல்லாம் விடு, அப்புறம் உயிரை கொடு. உன்னை பார்த்து ஆண்டு சொல்றாரு, நீ உன் எல்லாத்தையும் வித்து ஏழைகளை கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வானா, நீ வருவீங்களா? எத்தனை பேர் வருவீங்க?
அழியோ விட்டா சாமி அவன் தான் மெல்லமா போயிருப்பான், நீங்க பறந்துருவீங்க. இது கடுமையான உபதேசம். ஆனா கர்த்தருடைய பரிசுத்தவான்களை பாருங்க, அப்போஸ்தலருடைய காலத்துல நிலங்களையும் ஆஸ்திகளையும் உடையவர்களை விற்று அப்போஸ்தலருடைய கையில கொடுக்கலங்க, பாதத்துல வைத்தார்கள். யார் சொன்னது அவங்களுக்கு அப்படி செய்ய சொல்லி? யாருமே சொல்லல. அவங்களுக்குள்ள சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு ஜீரணம், அந்த வார்த்தையை புசிக்கிறார்கள். நான் சொல்றேன் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிறதுல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குங்க. ஆண்டவர் செய்டானா செய்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுவார். ஏன்னா உங்களுக்கு அந்த பொருள் மேல இல்ல, அவருடைய மகிமைக்காக வாழ்வதுதான் நோக்கம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. இப்போ இந்த பொருள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். கேமரா விட்டு வெளியே போயிட்டோம். இந்த பொருள் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பொருளை ஜெயந்திக்கு கொடுத்துரு அப்படின்றாரு. ஆண்டவரே சோத்திரம், நான் எப்படி கொடுக்கறது? இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆச்சே, இது எனக்கு ரொம்ப வேண்டுமே, இது எனக்கு ரொம்ப தேவையே. ஆண்டவர் கொடுக்க சொல்றாரு. நீ என்ன மகிமைப்படுத்த விரும்பினா அதை கொடு, நீ நல்லா இருக்குன்னு நினைச்சா வச்சுக்கன்றார். இப்ப நான் பொருளை நம்புவேனா அவரை நம்புவேனா? அங்கதான் கஷ்டம். சில காரியங்களை பொருளை கூட நம்ம கொடுத்துருவோம், ஆனா கெட்ட பெருமை, இச்சை, அருவருப்பான வாழ்க்கை, இன்னும் என்னென்ன இருக்கு நான் சொல்லலை, உங்களுக்குள்ள இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் சொல்ல மாட்டாரு, உனக்கே தெரியல என்னென்ன இருக்குதுன்னு. விட்டுறாத, ஏசப்பாவை மகிமைப்படுத்த. அதுக்கு தானே வாழ்க்கையே. சாப்பிட்றதும் ட்ரெஸ் பண்ணுறதுமா வாழ்க்கை? அவர் விடுனா விட்டுறேன். நான் விட மாட்டேன். ஆண்டவரே நீங்க வேணா என்னை விட்டு போயிடுங்க. நிறைய பேர் ஏன்னா நான் ரொம்ப நேசிக்கத்தான் நீங்க விட சொல்றீங்க. அட விடு, கதை விடு. ஆபிரகாம் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? மகனை கூடுறான்னு சொன்ன உடனே மனைவி கிட்ட கூட கன்சல்ட் பண்ணல. ஏன்னா அவருக்கு தெரியும், எனக்கு பாசம் இருக்குதோ இல்லையோ, என் மனைவிக்கோ அவன் மேல அவ தடை பண்ணுவா. ஆனா நான் இந்த தற்காலிகமான வாழ்க்கைக்கல்ல, என்றென்றும் அவரோடு வாழ போகிறேன். அந்த வாழ்க்கைக்கு அவருக்காக நான் இதை கொடுத்தா, நான் அவருக்குன்னு இழக்கிற எதுவுமே எனக்கு இழப்பில்ல, அது ஆசீர்வாதமா திரும்பி எனக்கு வரும். புரியத்து கஷ்டமா இருக்குல்ல? இன்னும் நிறைய வசனம் சொல்ல வேண்டியது இருக்கு. புரியத்து கஷ்டமா இருக்குல்ல? ஆண்டவர் சொல்றதுக்கு கீழ்ப்படிங்க, அதுதான் மெயின். அவருக்கு மகிமைக்காக வாழுங்கள். அவர் தான் மெயின். அவருக்காக வாழ்வதுதான் என் நோக்கம். என் நோக்கம் இங்க கிடையாது. மேலானவைகளை தேடுகிறேன். நான் இன்றைக்காக வாழறவல்ல, என்றென்றும் அவரோடு வாழ போகிறவன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் திருப்தி முக்கியமா, அவர் மகிமை முக்கியமா? நீ நல்லா இருக்கணும் அது முக்கியமா, அவரை நல்லா வச்சுக்க பொறுத்து முக்கியமா? பிசாசு நம்மளை ஏமாத்திடுறான். நீ நல்லா இருக்கத்தான் முக்கியம், நீ தான் உனக்கு இது தேவை, உனக்கு அது தேவை. நல்லா புரிஞ்சுங்க, எனக்கு எது தேவை நான் சூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு எது தேவைன்னு எனக்கு தெரியும். எனக்கு எது மிக முக்கிய தேவை என்றால், என் தேவன் எனக்கு முக்கியமாய் தேவை. அதனால தான் யோபு கிட்ட எல்லாத்தையும் எடுக்கும்போது கூட யோபுக்கு முகம் மாறிச்சா யோபுக்கு? ஏன்னா அவனுக்கு வேல்யூ தெரியும். எல்லாம் போனா கூட பிரச்சனை இல்லை, இவர் கூட இருக்கிறது தான் முக்கியம். இவர் கூட இருந்துட்டேன்னா அவர் என்ன அப்படியே வச்சிட மாட்டாரு, வேற மாதிரி வைப்பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருக்காக நான் எதை இழந்தாலும் அது எனக்கு நஷ்டம் கிடையாது, அது லாபமா என் அக்கௌண்ட்டுக்கு திரும்பி வரும். தன்னைத்தானே வெறுத்து, நல்லா புரிஞ்சுங்க, சும்மா உங்களையே போற்றாதீங்க, உங்களையே பெருசா நினைக்காதீங்க. உங்களுக்காக வாழணுன்ற எண்ணத்தை விடுங்க. அவருடைய மகிமைக்காக வாழணும். அவருக்கு பிடிக்காத விஷயங்களை எடுக்கணும். அவர் வேணான்றது வேணாம். அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் மாறணும். இப்போ வாசிங்க யாக்கோப்பு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்குளாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள். சிலதை கேட்டா செய்வோம், ஆனா சிலதை செய்ய மாட்டோம். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, ஆண்டவர் பைபிளில் சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் நீ செய்றியா? எப்படி செய்யற? கரெக்டா செய்றியா?
நான் நீ எப்படி செய்யறன்றது ஆண்டவருக்கு தெரியும். நீ நினைக்கிற ஆண்டவரை ஏமாத்தலான்னு ஒரு நாள் நீ ஆண்டவரை ஏமாத்த முடியாது. நீ தான் ஏமாந்து போவ. ஏன்னா நீ கர்த்தரை மகிமைப்படுத்த நினைக்கல, சுயமாகவே நினைக்கிற. கர்த்தரை மகிமைப்படுத்தணும், இவைகள் எல்லாவற்றிலும் நான் தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவரை மிக முக்கியமாய் நான் கருதுவேனானால், கர்த்தருடைய பிள்ளைகளை எனக்கு வேண்டிய எல்லாத்தையும் ஆண்டவர் குறைவில்லாமல் தர வல்லவராயிருக்கிறார். திருவசனத்தை கேட்கலாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவரா இருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, கர்த்தர் சொல்றபடி நடங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை அப்படியே விட்டு கொடுங்க. அதை வாங்கி புசியுங்கள். அது ஜீவ அப்பம். அதை புசிக்கணும் என்ன தெரியும், அதுக்கு என்ன தேவை? கர்த்தருடைய அந்த சத்தியத்துக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கணும்னா எனக்கு என்ன தேவை? ஐ நீட் ஃபெய்த். விசுவாசம் தேவை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பதே கூடாத காரியம். ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட உன் பையனை கோடுன்னு சொல்லும் போது, ஆபிரகாம் அந்த கடினமான சூழ்நிலையை என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னா சந்தேகமே படலை. அவன் கர்த்தரை விசுவாசித்தான். ஆபிரகாம் என்ன பண்ணா? தேவனை விசுவாசித்தான். ஏன்னா தேவன் நல்லவர்னு அவருக்கு தெரியும். அவர் சொன்ன வார்த்தையை மாற மாட்டார்னு தெரியும். ஏன்னா ஈசாக்கின் மூலமாய் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறார். கண்டிப்பா ஈசாக்க நான் பலியிட்டுருவேன். ஆனா பலியிட்டாலும் அந்த பலியை மீண்டும் உயிரோடு எழுப்பி எனக்கு திரும்ப ஈசாக்கை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்க சொல்ற பாருங்க, கர்த்தருக்காக எதையாகிலும் விடணும்னு சொன்னா தூக்கி போடுங்க. சும்மா அந்த கெட்ட குணத்தில் நிற்காதீங்க. சிலதெல்லாம் ஆண்டு உங்க உணர்த்தின்னு தான் இருக்கிறாரு, சிலதெல்லாம் விட சொல்லி இருக்கிறாரு, சிலதெல்லாம் கூட்ட சொல்லி இருக்கிறாரு. சிலர் ஜீரணிக்க முடியல, அதை சமாளிக்க முடியல. ஏன்னா உலகம் பெருசா தெரியுது. கொஞ்சம் நேரத்தை ஜப வாழ்க்கையை கூட்டுங்கள், அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவருக்கு நேரத்தை கொடுப்பியா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, அவருக்காக ஏதாவது கொடுப்பியா? 1 மணி நேரம் கொடுப்பியா அவருக்கு? போய் இங்க கொடுப்பேன்றது, அங்க போனாக்கா நமக்கே நேரம் இல்லைங்கன்றது, எனக்கே நேரம் இல்லைங்க. அதுக்கு விசுவாசம் தேவை. சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும்னா விசுவாசம் தேவை. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் 1 மணி நேரம் இங்கே தங்கி எனக்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்ண கூடாதான்னாரு. அவங்கள நித்திரை மயக்கம் அடைந்து என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தூக்க இன்ட்ரெஸ்டா இருந்தது. அவங்களுக்கு அவங்க காரியம் முக்கியமா இருந்தது ஒழிய ஆண்டவர் சொன்ன காரியம் முக்கியம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து பேசுறாரு, நீ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுன்றாரு. என்ன கனப்படுத்துற அனுபவம் போச்சு. அதனால மாம்சத்தின் கிரியைகள் உள்ள வந்துருச்சு. நிறைய மாம்சத்தின் கிரியைகள் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை டேமேஜ் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் கேட்கறது என்ன தெரியுமா? நீ 1 மணி நேரம் என் கூட வந்துரு. நிறைய சொல்றாரு, இதை செய்யாத செய்யன்றாரு, அதெல்லாம் விட்டுருங்க. அவர் கூட நீங்க 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவர் என்னெல்லாம் விட சொன்னாரோ அதை விட்டுருங்க. உங்களை உணர்த்துறாரா? ஐயோ இது கடினமான உபதேசம், என்னால் முடியாதுன்னு நினைக்காதீங்க, கீழ்ப்படிங்க. எபிரேயர் 4:2 ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை கேட்கிறாங்க, ஆனா அந்த வசனம் அவங்களுக்கு பிரயோஜனப்படலை. அது அவங்க உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்தல, அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய உணர்வை கொண்டு வரல. எதற்கு சொல்றாரு, கேட்டோம் அவ்வளோ போறோம். நீங்கள் அல்லாமலும் திருவசனத்தை கேட்கலாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள். கேட்கிறவங்க எப்படி கேட்டாங்க? விசுவாசம் இல்லாம கேட்டாங்க. நான் கர்த்தருக்காக, கர்த்தருடைய மகிமைக்காக நான் என்ன பண்ணணும்? இந்த உலகத்தில் வாழணும். என்னுடைய தேவைகளை காட்டிலும், என்னுடைய விருப்பங்களை காட்டிலும், என்னை காட்டிலும் எனக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த தேவனுக்காக வாழ்வதுதான் மிக மிக முக்கியம். அல்லேலூயா. அப்படின்னா எல்லா மாம்சத்தின் கிரியைகள் என்னெல்லாம் இருக்குது எனக்கு தெரியாது. உங்களுக்குள்ள என்ன குறை இருக்குது,
ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் நீங்கள் என்னம்மா எப்படி இருக்கிறீங்க? எதெல்லாம் நீங்கள் விடணும்? இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை உட்பு அப்படியே வாங்கி என்ன பண்ணுங்க, அந்த ஜீவாப்பத்தை புசியுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருப்போமா? இந்த வேலையில் கேட்ட சத்தியம் உங்களுக்கு ஜீவ அப்பமா இன்னைக்கு உங்களுக்குள்ளே புசிக்கப்படத்தக்கதா இருக்கிறதா? அல்லது கர்த்தருடைய வார்த்தையை நீங்க இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு விடுகிற ஜனங்களா இருக்கிறீங்களா? அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கலாய் மாத்திரல்ல, அதன்படி செய்கிறலாயும் இருங்கள். சொல்லுங்க, இந்த உலகத்தில் கர்த்தரை உயிரா வைத்து கொண்டிருப்பது, எனக்கு ஒரு உடலையும் ஒரு உயிரையும் கொடுத்திருப்பது அவரை மகிமைப்படுத்துவதற்கு, அவருடைய மகிமைக்காக நான் வாழ்வேன். அவருடைய பேரை கெடுக்கிற என்னென்ன குணம் இருக்குதோ அதெல்லாம் இன்னைக்கு நான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறேன். எங்க ஏசப்பாக்கு பிடிக்காத, அவர் வேணான்னு சொல்லியிருக்கிற எல்லாத்தையும் நான் விட்டுறேன். இன்னைக்கு அறிக்கை பண்ணுங்க. அறிக்கை பண்ணி இந்த பந்தியில் கை வைங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய மகிமைக்காக வாழும்படி என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. உமக்கு பிரியமில்லாத எல்லா குணங்களும் என்னை விட்டு நீங்க கடவுதே. உம்முடைய வசனம் என்னை உணர்த்தட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பீங்கப்பா. உம்முடைய வசனத்தின்படி எங்களை உயிர்ப்பீங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்காக வாழாமல், ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்துக்காக வாழாமல் உங்கள் மகிமைக்காக வாழும்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய பார்வை, எங்களுடைய நடக்கை, எங்களுடைய செயல்கள் அத்தனையிலும் உம்மை நாங்கள் கனப்படுத்தத்தக்கதாக, உம்மை நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் மகிமைப்படுத்தத்தக்கதாக எங்களை நீங்க விசேஷித்தவர்களாய் வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒரு காட்டு புஷ்பத்துக்கும் ஒரு ஆகாயத்து பறவைக்கும் இருக்கிற நோக்கத்தை விட எனக்கு இருக்கக்கூடிய நோக்கம் பெரியது. என் மேல நீங்க வைத்திருக்கிற திட்டம் சிறந்தது. அந்த திட்டத்துக்கு என்னை முழுமையாய் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, எல்லாம் சொல்லுங்க, அந்த திட்டத்துக்கு என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். உங்க நோக்கத்துக்கு என்று என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். ஜெப வாழ்க்கை எனக்கு தாங்க ஆண்டவரே. உம்மோடு செலவிடுகிற ஒரு நல்ல நேரம் எனக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த உலகத்துக்காக நான் ஓடக்கூடாது ஆண்டவரே. உணவுக்காகவோ உடைக்காகவோ வாழ்கிறவன் அல்ல, உமக்காக நான் வாழ்கிறவன் ஆண்டவரே. உம்மை மயப்படுத்தும்படி இந்த நாட்களிலே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா ஆண்டவருக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொருவருடைய வாயும் ஜெபிக்கட்டும். நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு அவருடைய அப்பத்தை புசியுங்கள். அவருடைய வார்த்தை என்கிற அப்பத்தை புசியுங்கள். நானே ஜீவாப்பம். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் வார்த்தையாய் இருந்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். இன்னைக்கு வார்த்தையாக நமக்குள்ளே அனுப்பப்படுகிறார். ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லா குறைவுகளையும் அறிக்கை பண்ணுங்க, எல்லா பாவங்களையும் அறிக்கை பண்ணுங்க. உங்களை உணர்த்துகிற எல்லா காரியங்களையும் கர்த்தருக்கு முன்னால விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. அவர் பாவி என்று உன்னை தள்ளவே மாட்டார். உன்கிட்ட குறை இருக்குன்னு உன்னை வெறுக்க மாட்டார். மங்கி எரிகிற திரி அணைக்க மாட்டார். ஆனால் அவைகளை அறிக்கை செய்து நீ விட்டு விட்டால் இரக்கம் பெறுவாய். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேளுங்க, மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்துகிற எல்லா காரியங்கள் எனக்குள்ள இருக்கிறதோ அதையெல்லாம் என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனக்குள்ள தெரியாம இருக்கக்கூடிய மாம்சத்தின் கிரியெல்லாம் அழிக்கப்பட்டு போகட்டும். என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரிடத்துல. என்னுடைய சிந்தையை ஆண்டவரே சுத்திகரிங்க ஆண்டவரே. நான் உங்க மகிமைக்காக வாழ்கிறவன் என்பதை உணர்த்தினதற்காய் நன்றி ஆண்டவரே. நான் எங்களுக்காக வாழ்கிறவர்கள் அல்ல, எங்க சுயநலத்துக்காக வாழ்கிறவர்கள் அல்ல, எங்க நோக்கம் நிறைவேற வாழ்கிறவர்கள் அல்ல, உங்க நோக்கத்துக்காக வாழ்கிறவர்கள், உங்க சித்தத்தை செய்கின்றவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரிடத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள இருக்கிற போராமை, எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கசப்புணர்வு, எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பாகுபாடுகள், ஹல்லேலூயா. ஓ வா பாவி
மலைத்து நில்லா